ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். குட்டீஸ் 2 பேருமே லீவ் விட்டதுலேருந்து அம்மாச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 1 வீக் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். வீடே தங்கவே இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு வெயிலே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. சரி 1 வீக் மட்டும் இருந்துட்டு ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாப்பா வந்து மறுபடியும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கு. ஊரில் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பேன். வெளியே யாரு கூடயுமே பாப்பா வந்து அவ்வளோவா சேர மாட்டாங்க, போக மாட்டாங்க. அம்மா ஊரில் அப்படின்னா அண்ணன் பொண்ணுங்க, என்னோடய சித்தியோட பொண்ணுங்க அவங்களாம் இருக்காங்க. அவங்களோட போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பாப்பா 2 பேருமே கூட்டிகிட்டு வந்துட்டோம். குட்டீஸ் 2 பேருமே லீவ் டேஸில் வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. பழனி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் 1 வீக் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம். என்னோட தம்பி வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, பாப்பா கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. திருமங்கலத்துலேருந்து அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அத்தை மாமா 2 பேருமே வரலை. நானே என் ஹஸ்பண்ட் குட்டீஸ் 2 பேரும். அங்கேருந்து அப்பாவும் ஒர்க் இருக்குது வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா மட்டும்தான் வராங்க. என்னோட சிஸ்டருக்குமே லீவு கிடைக்கல. நெக்ஸ்ட் மந்த் தனுஷா குட்டி பிறந்தநாளப்போ வரேன், இப்போ நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. திண்டுக்கல் போகிற வழியில் பயங்கர மழை. கொஞ்சம் நேரம் காரை நிப்பாட்டிட்டு மழை நின்னதுக்கப்புறம் தான் கிளம்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 11 12 13 14 15 17 19 20. Fly butterfly, where are you going? Where are you going? Out in the garden, dancing, dancing. Betty, Betty, butterfly, Dobby, Dobby, butterfly. டீச்சர்மா, அந்த டீச்சர் கணக்கு டீச்சர், அந்த கணக்கு எங்க வீட்டு கணக்கு. நீ சொல் டிக் 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 டிக். யாரது? டில்லர். என்ன வேணும்? என்ன நாங்க அச்சுக்கலே மாப்பச்சே அண்ணம்மா டீச்சர்மா அந்த டீச்சர் கணக்கு டீச்சர் என்ன கணக்கு வீட்டு கணக்கு என்ன வீடு என்ன மாடி என்ன மாடி என்ன மட்டை என்ன. குட்டீஸ் 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதுவும் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்தாங்க. லக்கிக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. தூங்குகிற டைம் தான் அவங்க. தனுஷா குட்டி வந்து இன்றைக்கி ஏம்மா தூங்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊர்லேருந்து பழனிக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து 4 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. குட்டீஸ் 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு கடையில் நிப்பாட்டி 2 பேர்த்துக்கும் பால் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் டீ காஃபி சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். ஒரு 6:30 போல் வந்து பழனி வந்து ரீச் ஆகிட்டோம். போய் என்னோடய தம்பியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அவன் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7:30 போல் வந்து வெளியே ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். குட்டீஸ் 2 பேர்த்துக்குமே என்னோடய தம்பி வந்து ட்ரெஸ் எடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லுமே ட்ரெஸ் கடையாக தான் இருந்தது. சின்ன சின்ன கடையாக வச்சுருந்தாங்க. எல்லா கடையிலையும் ஏறி இறங்கியாச்சு. பாப்பாங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் காட்டன் ட்ரெஸ் தான் எடுப்போம். இங்கே எந்த கடையிலுமே செட் ஆகலை. அதுக்கு மீறி இருந்தாலுமே பாப்பாங்களுக்கு வந்து கலர் வந்து கரெக்டாக இல்லை. அதனால் பெரிய கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சு ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சி வந்தாச்சு. எங்களை விட குட்டீஸ் 2 பேருமே நல்லா ஷாப்பிங் பண்ணாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இது வாங்கி கொடுங்க, அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க செலக்ட் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்தது. ஆனால் அவங்களுக்கு எந்த இதுவுமே செட் ஆகவே இல்லை. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது. பாப்பா 2 பேர்த்துக்குமே ஒரு வழியாக வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. காட்டன் ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன். விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு ட்ரெஸ் வந்து 1500 அந்த மாதிரி சொன்னாங்க. அதில் வந்து நான் வந்து 2 சுடிதார் எடுத்துருவேன். அப்படியும் 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.
ட்ரெஸ்ஸு கூட எடுத்துடலாம் போல். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பில் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதை பில் போட்டு வாங்குறதுக்கே 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. லக்கிக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. இப்போ வந்து டைம் வந்து 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஷாப்பிங் பண்ணுறதுக்கே 3 hours மேலே ஆயிடுச்சு. பாப்பா வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா தான் பாவம், அவங்கள தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டாங்க. அவங்கள ஒரு வழி ஆக்கிட்டாங்க 2 பேருமே. Laki gitu rumah. நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க 200. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணிக்கோங்க, ரிட்டன் வந்து நாங்கள் அமௌண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குட்டீஸ் 2 பேத்துக்குமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஸ்லீப்பர் தான் எடுத்தோம். அதில் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும்போது மெஹந்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தனுஷா குட்டி வந்து ஒரு மெஹந்தி லவ்வர். எங்கே பார்த்தாலும் யார் வச்சுருந்தாலுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க. உடனே அவங்க டாடிக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லி அதை என் கையில் உடனே வச்சு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் ஆனாலும் அதை வச்சுட்டு தான் அவங்க வந்து தூங்குவாங்க. இப்போ வச்சுக்கிட்டு இருக்கும்போது விட்டுட்டு போவாங்களா, கையோடு எங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. லக்கி வந்து அதை விட சொல்லவா வேணும், அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பண்ணியே ஆகணும், இல்லைன்னா தலையே வெடிச்சிடும் லக்கிக்கு வந்து. நானும் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கையை காமிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கைக்கு வைக்கிறதுக்கு வந்து 50 ரூபா சொன்னாங்க. டைம் வந்து 10 o'clock மேலே ஆகிடுச்சு. பார்சல் வாங்கி போய் ரூமில் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழியிலே பாப்பா 2 பேருமே தூங்கிடுவாங்க, அப்புறம் தூங்கினாங்கன்னா எந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் 2 பேத்துக்குமே இட்லி வாங்கி ஊட்டி விட்டுட்டு நாங்கள் பார்சல் வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாங்களோட சேர்ந்து என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டாங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மட்டும் பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டோம். அந்த பழனிமலை கோயில் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரகாசமாக அவ்வளோ அழகாக இருந்தது. கொஞ்சம் நேரம் அதை நின்று ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு கிளம்பினோம். பக்கத்தில் தான் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பெட்டு வந்து 2 புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு தனியாக, அம்மாவுக்கும் என்னோடய தம்பிக்கும் தனியாக புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இதே டபுள் பெட்டு அப்படின்னா ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்படியே புக் பண்ணிட்டோம். சிங்கிள் பெட் அப்படின்னா 1500 ரூபா அமௌண்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா 2 ரூம் புக் பண்ணால் வந்து 3000 வந்துடுது. டபுள் பெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து 2500 ரூபா தான், 500 ரூபா கம்மியாக இருந்தது. சரி இதே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் டபுள் பெட் தான் புக் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் பெட்டு எல்லாமே நீட்டாக சூப்பராக இருந்தது. நாங்கள் புக் பண்ண ரூம் வந்து ஏசி ரூம் தான், நான் ஏசி இருக்குது. நான் ஏசி ரூம் அப்படின்னா அமௌண்ட் வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்கும். ஸ்டோரேஜுக்கு எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லா வசதியுமே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த லாட்ஜ் பேர் வந்து அருள்முருகன் லாட்ஜ். பழனி கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கோயிலுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹரிபரியாக எழுந்திரிச்சு கிளம்ப வேண்டியது இல்லை, ரிலாக்ஸாக கிளம்பி வந்து நம்ம போகலாம். முன்னாடி ஆகும். நாங்கள் நைட்டு தூங்குறதுக்கு வந்து 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. குட்டீஸ் 2 பேர்த்தையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூங்கினோம். மார்னிங் 5:30க்குலாம் எல்லாருமே எந்திரிச்சிட்டோம். குட்டீஸுமே எங்கள் கூட சேர்ந்து சவுண்டில் வந்து எந்திரிச்சிட்டாங்க. அவங்களையும் குளிக்க வச்சுட்டு நாங்கள் எல்லாமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குட்டீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு மேக்கப் போடணும். அவங்கள விட்டுட்டு நான் மேக்கப் போட்டேன் அப்படின்னா அதுக்குமே தனுஷா குட்டி வந்து அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் போட்டிருக்கீங்க எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கிளப்பி மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரெடியாக ஆரம்பித்தேன்.
6:30க்கெலாம் ரூமில் இருந்து கிளம்பிட்டோம். எங்கள் ரூம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாமே 4 o'clockலாம் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக போகிறோம். பாப்பா 2 பேரையும் வச்சுட்டு வந்து கிளம்ப முடியல. அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பழனி மலையில் ஏறி சாமியை பார்த்துட்டு ரிட்டன் வர்றதுக்கு எப்படியும் 3 hours 4 hours கிட்ட ஆகிடும். குட்டீஸ் 2 பேர்த்துக்குமே ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேர்த்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். இதுதான் படியில் இது என்னது பியா எங்கே தூங்குவாங்க இங்கிட்ட என்ன இருக்கு இது நமக்கு அவன் வாங்க கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் அலவுடு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கீழே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நான் அப்படி இருந்துமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்து எல்லா ஃபோனையுமே தெரியாமல் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தேன். செக் பண்ணுறவங்க வந்து மறுபடியும் ஃபோன் எல்லாத்தையுமே எடுத்து ரிட்டன் போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரிட்டன் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நாங்களும் ஃபோன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அது ஃபோன் இல்லாமல் எப்படி வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே பாதி தூரம் படியேறி வந்து ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம். தனுஷா குட்டி வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னோடய ஹேண்ட்பேக்கில் தான் வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுருந்தேன். தண்ணி எடுத்து கொடுக்கும்போது தான் தெரிஞ்சது என் ஹஸ்பண்டோட ஃபோன் மட்டும் மிஸ் ஆகி உள்ளேயே இருந்தது. இப்போ அதை வச்சு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்டோட கம்பெனி ஃபோன் மட்டும்தான் மிஸ் ஆகி என் ஹேண்ட்பேக்கில் இருந்தது. அதில் வந்து கேமரா குவாலிட்டி வந்து பரவாயில்லாமல் தான் இருக்கும். இதே இது என்னோடய ஃபோனு என் ஹஸ்பண்டோட ஃபோன் அப்படின்னா வந்து கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாமியை பார்க்க தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 1 hour கிட்ட வந்து உட்கார வச்சுட்டாங்க. பாப்பாங்க 2 பேரையும் வச்சுட்டு 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். சாமியை பார்க்குறதுக்கே உள்ளே 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஃபோன் எல்லாத்தையுமே கீழே வாங்கி வச்சுக்கிட்டனால யாராலையுமே ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. ஒரு சில பேர் தான் தெரியாமல் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு ஃபேமிலி வந்து நாங்கள் ஃபோன் வச்சுக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபோட்டோ எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் மட்டும் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணியாச்சு. நாங்களும் ஐயோ ஏதோ சொல்லிடுவாங்களோ என்னன்னு சொல்லிட்டு பயந்து தான் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஃபோன் வந்து தெரியாமல் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஃபோட்டோ வீடியோ தான் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் பயப்படாமல் நாங்களுமே வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு புளியோதரை கொடுத்தாங்க கோயிலில். அதை சாப்பிட்டுட்டு எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாப்பா 2 பேரையும் வச்சுட்டு படியில் இறங்க முடியாது, வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னால ட்ரெயினில் போகலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மேல இருந்து இது பண்ணிட்டே வந்துருது.
நாங்கள் போகிற ட்ரெயின் வந்து இதுதான். ஒரு வழியாக புக் பண்ணி வெயிட் பண்ணி வந்து லாஸ்ட்டு சீட்டை வந்து பிடிச்சாச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறனால கொஞ்சம் பயமாக இருந்தது. ஒரு 30 பேர்கிட்ட வந்து இந்த ட்ரெயினில் உட்காரலாம். ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா டிக்கெட் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னோட பாப்பா வந்து பயமே இல்லாமல் ஜாலியாக வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ட்ரெயின் வந்து கீழே இறங்கும்போது ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா பயங்கர பயமாக இருந்தது. ஆனால் பாப்பா 2 பேருமே பயமே இல்லாமல் அவங்க பாட்டில் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தாங்க. இது போய் வீட்டில் போய் விட போதா, நல்லா இருக்கே, இன்னும் ஸ்லோவாக போகுது, வேகமாக போகாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே வந்தாங்க. தலை வைக்காத, இல்லாட்டி தலை வராது. எப்படி போல் பையா 2 போல்ல இந்த இங்க பாரு 2 போல் 2 போலா 2 கை காத்து 2 கை வயல காத்து. இது நம்மோட இது மாதிரி இருக்கு. நம்மளோட செடி தானே இருக்குல்ல இந்த நம்ம செடி மாதிரி ஒரு வழியாக நல்லபடியாக முருகனை பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சு. இப்போ வந்து டைம் வந்து 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. காலையில் யாருமே சாப்பிடாதனால எல்லாத்துக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சாப்பிட உட்காந்துரும். சண்டேனால வந்து கோயில் கூட்டமாக தான் இருந்தது. நம்மளை விட கேரளாக்காரங்க தான் அதிகமாக வந்து இந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க. சாமியை பார்க்குறதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரூமாக செப்பரேட்டாக வச்சுருந்து வெயிட் பண்ணி நின்று சாமியை பார்க்குறத விட ஒவ்வொரு பேச்சாக அந்த ரூமில் வந்து அடைச்சி வச்சுருந்து ஒவ்வொரு பேச்சாக தான் விட்டாங்க. இந்த ரூமில் வந்து தண்ணி வசதி, வென்டிலேஷன் வசதி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கம்ஃபர்டபுளாக இருந்தது. திருப்தியாக நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வந்தோம் எல்லோரும்.
வந்து பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 ஹவர் வந்து நல்லா தூங்கிட்டாங்க அந்த ரூம்லேயும். அதனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களாம் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷா கிட்ட வந்து ₹1 கோடி கொடுத்தா கூட வந்து சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்கள வந்து கம்பல் பண்ணி ஊட்டுற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒரு 1:30 போல் வந்து ரூமுக்கு போயிட்டோம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 மேலே தான் ரூம்லேருந்து கிளம்புனோம். அனுஷா குட்டி வந்து கிளம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என்னை ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான்டா வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சாமி பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அவங்களையும் கிளப்பி ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. என்னோடய தம்பியை வந்து பழனியில் விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பழனியிலேருந்து போகிற வழியில் தான் கணக்கம்பட்டி அந்த ஊரில் வந்து சித்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னோடய சித்தி வந்து சொல்லியிருந்தாங்க. அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்து அவங்க வருவாங்க. அவங்க சொல்லி தான் வந்து எனக்கு இந்த கோயில் தெரியும். இந்த கோயிலுக்குள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது. எல்லாருமே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கே மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவரை வந்து இந்த இடத்துல தான் சமாதி கட்டினாங்க. அதை தான் வந்து நம்ம சாமியாக கும்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அவர் யூஸ் பண்ண சேரு, ஸ்லிப்பர், துண்டு எல்லாத்தையுமே ஒரு கண்ணாடி பெட்டில் வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அவர் சிலையுமே வந்து அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. நாங்களுமே 1/2 hour கிட்ட அங்கே அமைதியாக உட்காந்துருந்தோம். மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பாப்பாங்களை வச்சுக்கிட்டு ஒரு தியானமும் நம்மளால் பண்ண முடியாது. எங்களை நோண்டிக்கிட்டே அங்கிட்ட இங்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அதனால் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வந்துட்டோம். எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கிட்ட என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லெமன் சாதமும் வெண்பங்களும் தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து 3 நேரமே வந்து அன்னதானம் கொடுப்பாங்களா, எப்போ வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னு கேட்டாலுமே இங்கே வந்து சாப்பாடு எப்போயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களுமே எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புனோம். சித்தர் வந்து இந்த மரத்துக்கிட்ட தான் உட்காந்து எப்போயுமே தியானம் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது, இங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து சாமி கும்பிட்டோம். சித்தர் யூஸ் பண்ண காரு, வீடு, பெட்ஷீட்டு, அவர் யூஸ் பண்ண எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக வச்சுருந்தாங்க. அதை தான் சுற்றி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம பார்க்குற இடம் எல்லாமே ஃபோட்டோஸாக தான் இருந்தது. அவர் ஃபோட்டோ கீழே வந்து சின்ன சின்ன வசனம் இந்த மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க. அதை படிக்கும்போது வந்து மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக மன நிம்மதியாக இருக்குது. நீங்கள் பழனி கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கணக்கம்பட்டி வந்துட்டு போங்க. நாங்கள் பழனியிலேருந்து கிளம்புறதுக்கு வந்து 7 o'clock மேலே ஆகிடுச்சு. குட்டீஸ் 2 பேருமே டயர்டாகவே ஆகலை. 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.